நான் சமீபத்தில கேம்பர்லில இருக்கிற பிரைமர் போயிருந்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க சீப் க்ளோத்திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. ஆனா இது க்ளோத்திங் வீடியோ இல்ல. வேற என்னதான் பிரைமார்க்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆகி ஹாலோவீன் வரப்போகுது. அதனால எல்லாமே ஆரஞ்சு தீம் தான். இந்த பேஸ்கெட், பிளேட், கப் எல்லாமே பம்ப்கின் மாதிரி சூப்பரா இருக்குல்ல? இந்த பிரைமர் கிட்டத்தட்ட டிகே மேக்ஸ்க்குள்ள போன மாரி தான் இருந்துச்சு. ஆனா அத விட கொஞ்சம் நெறையவே இருந்த மாரி எனக்கு தெரிஞ்சது. குவாலிட்டியும் இந்த ஐட்டம்ஸ்க்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கப்பெல்லாம் நம்ம டெக்கரேஷனை தான் வைப்போம். குடிக்கிறதுக்கெல்லாம் மனசே வராது. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இதில் எப்படி தான் குடிப்பாங்களோ தெரியல. இந்த பொக்கேஸ் எல்லாம் பாருங்கள், நெஜப்போவே தோக்கடிக்கிற அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இந்த ரீட்ஸ் எல்லாம் நம்ம கதவுல வருஷம் பூராவுமே தொங்கிட்டுக்கலாம். சில கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் கூட இப்போவே கடைகளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ட்ரிங்கட் டிஷ்னு சொல்லுவாங்க. இந்த கோனில் மோதிரம் வச்சுக்கலாம், சுற்றியும் மற்ற நகைகளெல்லாம் வச்சுக்கலாம். இதுவும் செராமிக் தான். நல்லா இருக்குல்ல? இங்கே ஸ்கூல் சப்ளைஸ் கூட கிடைக்கும். இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் பாருங்கள், எத்தனை விதமாக இருக்குது. நம்ம கூட இதெல்லாம் ஜாலியாக விளையாடலாம் போல். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது போக சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், மொபைல் கேஸ், டேப்லெட், லேப்டாப் கேஸ் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சது இந்த ஹார்ட் ஷெல் கேஸ் தான். மேக்கப் ஐட்டம்ஸ், டாக்குமெண்ட்ஸ், கேரியர், டாய்லெட்ரீஸ்னு இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இட் அப்படிங்கிற பிராண்டு தான். இது மாரிசன்ஸ்லேயும் பார்த்துருக்கேன். விலையும் பரவாயில்ல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. புதுசாக ஸ்ட்ராலி பேக்ஸ் வாங்கணும், அதுக்கு மேட்சிங்கான ஹார்ஷல் கேஸ் வேணும்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். இந்த சாக்லேட் ப்ரௌன்லாம் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. ஆரூருக்கு இந்த பம்கின் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் கோசி ஸ்லிப்பர் செயின்ஸ்பெரியில் வாங்குவேன். சரி இந்த தடவை பிரைமார்க்கில் வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெளியே வந்தால் எஸ்கலேட்டரில் பாவம் இறங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்கள ஆரூர் கையால் ஸ்பீடாக சூப்பர்மேன் மாதிரி சுற்றி இறக்கி விட்டுட்டு அந்த சந்தோஷத்துலேயே எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.